ரமணன் அடக்க முடியாத கோபத்துடன் எகிரி கைலாஷின் சட்டையை பிடித்தான். சுற்றும் முற்றும் பார்த்த கைலாஷ் தன்னை விடுவித்து கொண்டு ரமணனை தள்ளி நிறுத்தினான். நல்ல வேலையாய் யாரும் பார்க்கவில்லை ரமணன். யாருக்கு நல்ல வேலை கைலாஷ்? உனக்கா? இது என் இடம் ரமணன். என் அக்காவிற்கும் இதுதான் இடம், மறந்து விட வேண்டாம். நீங்கள்தான் அதை மறந்து விட்டீங்க. எனக்கும் துர்காவிற்கும் பழக்கம் இருந்தது யாருக்குமே தெரியாது. துர்காவின் தம்பி வந்து என் சட்டையை பிடித்தால் இங்கே அது நியூஸ் ஆகிவிடும். தேவையா? மிரட்டுகிறாயா? இல்லை, நிலைமையை சொல்கிறேன். நாம் ஆண்கள் ரமணன். எது நடந்தாலும் தூசியை தட்டி விடுவது போல தட்டி விட்டு போய்கொண்டே இருப்போம். துர்கா பெண். இதுவரை அவளுக்கு என்னால் எந்தவித அவப்பெயரும் வந்ததில்லை. உன்னால் பாதிக்கப்பட்டவள் என் அக்கா. மனதளவில்தானே? மனது என்பது உனக்கு சாதாரண விஷயமாக போய்விட்டதா? என் அக்காவின் மனம் பூ போன்றது கைலாஷ். அதை நீங்கள் சொல்லி நான் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை ரமணன். இந்த உரிமை பாராட்டும் வேலையெல்லாம் வேண்டாம். எனக்கு துர்காவின் மனம் தெரியும். அதைத்தான் நான் சொன்னேன். அதை சொல்ல நீ யார்? மீண்டும் ரமணன் தன் ஒற்றை விரலை தூக்கி எச்சரிக்கும் பாவனையில் கைலாஷிடம் காட்டிவிட அவன் எழுந்து கொண்டான். வாங்க ரமணன், என் காரில் ஒரு டிரைவ் போய்விட்டு வந்துவிடலாம். ஏன், என்னை அடிப்பதற்கு அடியாள்களை வெளியே செட்டப் செய்து வைத்திருக்கிறாயா? அதே சந்தேகம் எனக்கும் வரலாம் இல்லையா? ஆனால் நான் துர்காவின் தம்பியை ஒரு நாளும் சந்தேகப்பட மாட்டேன். அவனது தெளிவான பேச்சும் துர்காவின் மீது அவன் கொண்டிருந்த மதிப்பும் மரியாதையும் ரமணனை ஆச்சரியத்தில் ஆழ்த்தின. இவன் என்னடாவென்றால் இப்போது இப்படி பேசுகிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வேறு மாதிரி பேசி என்னிடம் வாங்கியும் கட்டி கொண்டான். இவன் எந்த ரகம்னு பிடிபடவே மாட்டேன் என்கிறதே. கைலாஷ் கார் சாவியை எடுத்துக்கொண்டு ரமணனை பார்த்தான். என்னங்க, போவோமா? நீ உண்மையிலேயே யார்? இது என்னங்க கேள்வி? நான் கைலாஷ். என் அக்காவை பேசும் யோக்கியதை உனக்கில்லை. ஏன் இதை சொல்றீங்க? உன்னை நம்பி என் அக்கா ஏமாந்து போகவில்லை என்று இப்போது தானே என்னிடம் சொன்னாய், கல் நெஞ்சுக்காரா. ஓ, நீங்க அதை சொல்கிறீர்களா? இதோ பாருங்கள் ரமணன், இப்போதும் நான் அதை தான் சொல்கிறேன். உங்களுடைய அக்கா என்னை நம்பவில்லை. நான் அவளை ஏமாற்றவும் இல்லை. டேய்! ஆஹா, வர வர என் மரியாதை கூடிக்கொண்டே வருகிறதே. இந்த மரியாதையை இங்கே உள்ளவங்க கேட்டுவிட்டால் நம் இருவருக்குமே பிரச்சனைதான். அதனால் காரில் போய்கொண்டே பேசலாம் வாங்க. உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் நான் கம்பெனிக்கு திரும்பி வரவே மாட்டேன். ஒன்று சொல்லவா ரமணன்? என்ன? நீங்கள் என் சட்டையை பிடித்து இன்று கேட்கும் கேள்விகளை அன்றைக்கு துர்கா என்னிடம் கேட்டிருந்தால் இந்த 2 வருட பிரிவே எங்களுக்குள் வந்திருக்காது. நீ செய்த துரோகத்தை உன் வாயாலேயே என் அக்காவிடம் சொல்ல முடியவில்லை என்ற மனக்குறையா உனக்கு? கொலை குற்றவாளிக்கு கூட அவன் தரப்பை சொல்ல ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பார்கள். அதை கூட எனக்கு தர மறுத்து தண்டனையை வழங்கிவிட்டு ஓடிவிட்டாள் துர்கா. இவன் என்ன இப்படி சொல்கிறான்? நீ செய்ததும் கொலைதானே, மனக்கொலை. உயிரை கொன்றிருந்தால் ஒரு வினாடியில் உயிர் போயிருக்கும். நீ மனதை கொன்றுவிட்டாய். என் அக்கா அணு அணுவாக செத்து கொண்டிருக்கிறாள். அது தெரியுமா உனக்கு? கைலாஷ் நிமிர்ந்து ரமணனை பார்த்தான். அவன் பார்வையில் அடிப்பட்ட பறவையின் வலி தெரிய ரமணன் வாய் மூடிக்கொண்டான். வாங்க, காருக்கு போய்விடலாம். கைலாஷ் ரமணனின் பதிலை எதிர்பார்க்காமல் கண்ணாடி கதவுகளை திறந்து கொண்டு படிகளில் இறங்கினான். வேறு வழி இல்லாமல் ரமணன் அவனை பின்தொடர்ந்தான். கார் கதவை அவனுக்கு திறந்துவிட்ட கைலாஷ் அவன் ஏறியதும் டிரைவர் சீட்டில் அமர்ந்து காரை உயிர்ப்பித்தான். கம்பெனியை விட்டு விலகி கடற்கரை சாலையில் கார் பறந்தது. ஓரமாக காரை நிறுத்திவிட்டு ரமணனின் பக்கம் திரும்பி அமர்ந்தான். இப்போது கேளுங்கள் ரமணன், எதை வேண்டுமானாலும் கேளுங்கள். நான் பதிலை சொல்கிறேன். உண்மையில் இப்படிப்பட்ட கேள்விகளை துர்காவை சேர்ந்த யாராவது என்னிடம் கேட்க வரமாட்டாங்களா? அவர்களிடம் உண்மையை சொல்லிவிட மாட்டேனான்னு நான் துடித்து கொண்டிருந்தேன். கடவுளின் காதுகளில் என் கோரிக்கை விழுந்து விட்டது போல. நீங்கள் என்னை பார்க்க வந்திருக்கிறீங்க. ரமணனின் புருவங்கள் உயர்ந்தன. கைலாஷ் காட்டிய ஒத்துழைப்பு அவனுக்கு மீண்டும் ஆச்சரியத்தை அளித்தது. அவனுடைய வார்த்தைகளில் எதுவோ ஒளிந்திருப்பதைப் போல உணர்ந்தான் ரமணன். நீ நல்லவன் போல் நடித்தால் நான் ஏமாற மாட்டேன். ஏமாற வேண்டாம். நீங்கள் கேட்க வந்ததை கேளுங்க. எவளோடோ குடும்பம் நடத்த என் அக்காவை விட்டுவிட்டு பெங்களூருக்கு ஓடுவாய். இப்போது அவள் இறந்து போனதும் நீ பெற்ற உன் கைக்குழந்தைக்கு என் அக்காவை ஆயாவாக்க திட்டம் போட்டு சென்னைக்கு திரும்பி வருவாய். என் அக்காவை நீ இழுத்த இழுப்பிற்கு வரும் கிள்ளுக்கீரைன்னு நினைத்து விட்டாயா?
நிச்சயமாக இல்லை. துர்கா உயர்வானவள். அந்த நினைவு என்னிடம் உண்டு. நான் பெங்களூருக்கு போனதற்கு காரணமே ஒரு வகையில் துர்காதான். என்னது? என் அக்கா தான் உன்னை பெங்களூருக்கு போக சொன்னாளா? நான் அப்படி சொல்லவில்லை ரமணன். என் அப்பார்ட்மெண்ட்டிற்கு அவளுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடு ஓடி வந்தவளுக்கு நானும் அதே கம்பெனியில்தான் வேலை பார்க்கிறேன்னு தெரியாது. என்னை அவள் தவிர்த்தாள். என் முகத்தில் விழிப்பதே பாவம் என்று நினைத்து ஒதுங்கி போனாள். நான் அந்த கம்பெனியில் வேலை பார்ப்பது அவளுக்கு தெரிந்துவிட்டால் அந்த வேலையில் ஜாயின் பண்ண மாட்டாள். அதனால்தான் நான் பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொண்டு போனேன். நீ கெட்டிக்காரன். அவள் உன்னிடம் தகராறுக்கு வந்து விடுவாளோ, அதனால் உன் வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விடுமோன்னு நினைத்து நீ போகவில்லையாக்கும். அவள்தான் தகராறுக்கே வரவில்லையே. அது உனக்கு வசதியாக போய்விட்டது. இல்லை, தீராத வேதனையாக போய்விட்டது. ரமணனுக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. இவன் என்னத்தான் சொல்ல வருகிறான்? துர்கா இவனுடன் தகராறு பண்ண விரும்பாதது இவனுக்கு தீராத வேதனையாக போய்விட்டதா? எனக்கு புரியவில்லை. எப்படி புரியும்? உங்கள் பார்வையில் நான் ஒரு துரோகி. உங்களுடைய அக்காவிற்கு துரோகம் பண்ணிவிட்டு ஊரை விட்டு ஓடியவன். அது இல்லை என்கிறாயா? ஆமாம். எனக்கு கொலை வெறியை உண்டாக்காதே கைலாஷ். ஏன் கொலை வெறி வர வேண்டும்? நான் என்ன தவறு செய்தேன்? இப்படி கேட்டவனின் கழுத்தை நெரித்து கொன்றால்தான் என்ன என்று வேகம் ரமணனுக்குள் கிளம்பியது. நீ என் அக்காவை காதலிக்கவில்லையா? காதலித்தேன். காதலித்து கொண்டுதான் இருக்கிறேன். அது கனவு. என் அக்காவை நினைக்காதே. ஏன் நினைக்கக்கூடாது? அவள் ஒருவேளை இன்னொருவரின் மனைவியாக ஆகியிருந்தால் நீ சொல்வதில் ஒரு நியாயம் இருக்கிறது. அவள் மனதைத்தான் நீ சல்லடையாக்கி விட்டாயே. அவள் எப்படி இன்னொருவனை மணப்பாள்? எனக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது. ஆனால் துர்கா என்னை தவறாக நினைத்து விலகி ஓடிவிட்டாள். விளக்கம் சொல்ல எனக்கு சந்தர்ப்பம் தரவும் மறுத்துவிட்டாள். என் மீது இருந்த வெறுப்பில் வேறு ஒருவரை மணந்து கொண்டு இருந்தால் என்ன செய்வது என்ற நினைவில்தான் நான் இத்தனை காலமும் சென்னைக்கு திரும்பி வராமல் இருந்தேன். எனக்கு ஒரு சந்தேகம் கைலாஷ். கேளுங்க. அது எப்படி நீ உத்தமன் போலவே பேசிக்கொண்டிருக்கிறாய்? உத்தமன் உத்தமன் போலதானே பேசுவான். யோ, நான் பார்த்தாலும் பார்த்தேன். உன்னை போல ஒரு ஜெகஜால கில்லாடியை பார்த்ததே இல்லை. அது எப்படி நீ அப்படியே நான் அவன் இல்லை ஹீரோ போலவே நிஜத்திலும் இருக்க? கைலாஷ் இப்போது ரமணனின் பேச்சை ரசித்து சிரித்தான். உண்மையாகவே நான் அவன் இல்லை ரமணன். நீ எவன் இல்லை? நான் அவன் இல்லை. ஹீரோ போல இல்லை. நீ கில்லாடினே தான் நான் சொல்லிவிட்டேனே. எதனால் அப்படி சொல்கிறீங்க? ஏன்யா, என் அக்கா உன்னை தேடி உன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தாள். நீ கூப்பிட உன் விளக்கத்தை கேட்காமல் ஓடி வந்து விட்டாள்னு குற்றம் சொல்கிறாயே. என் அக்கா எதை பார்த்து ஓடி வந்தாள்? ரமணன், கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய். தீர விசாரித்து அறிவதே மெய். இந்த கருமத்தை என் அக்கா விசாரிக்க வேறு செய்யணுமாக்கும். நீ கிராதகனே தான். விசாரிக்காமல் எப்படி உண்மை தெரியும்? அதுதான் நீ உன் அருமை காதலியிடம் வசனம் பேசிக் கொண்டிருந்தாயாமே. என் அருமை காதலி அன்றும் இன்றும் என்றும் உன் அக்கா ஒருத்தி மட்டும்தான். இந்த உடான்ஸ் தானே வேண்டாம் என்கிறேன். உன் ஜில்பா வேலைகளை எல்லாம் வேறு எங்காவது காட்டுக்கண்ணா. என்னிடம் வேண்டாம். உன் முன்னால் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாலாமே. ஆமாம். நீ அவளிடம் உன் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு நான் பாதுகாப்பு, உன்னை விட்டுவிட மாட்டேன்னு சொன்னாயா இல்லையா? சொன்னேன் தான். இப்போது ரமணன் கைலாஷின் மேல் வெறியோடு பாய்ந்தான். கைலாஷ் ரமணனை விலக்கி அமர வைத்தான். ஏண்டா, உன் வாயாலேயே உண்மையை ஒப்புக்கொள்கிறாய். கையில் குழந்தையோடு வந்து நிற்கிறாய். அப்புறமும் என்னடா நல்லவன் போல வேஷம் போடுகிறாய்? பொறுங்கள் ரமணன். நான் ரோஜாவிடம் சொன்னதை சரியாக புரிந்து கொள்ளாமல் துர்கா என்னை விட்டு விலகி என்னை தண்டித்து விட்டாள். விளக்கம் கேட்க வந்த நீங்களும் நிதானத்தை இழக்காதீங்க. என்னை பேச விடுங்க. என்ன பேசப் போகிறாய்? உன் ரோஜாவின் அருமை பெருமைகளை பற்றி பேசப் போகிறாயா? அவள் என் ரோஜாவல்ல. எனது? ரமணனுக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. அடப்பாவி, உன் குழந்தைக்கு அம்மாவானவளை உன் ரோஜா இல்லை என்று சொல்கிறாயே. இது தெய்வத்திற்கே அடுக்குமா? எல்லாம் அடுக்கும். முதலில் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் ரமணன். அந்த குழந்தைக்கு அப்பா நான் இல்லை, கைலாஷ். பவித்ரன் என் உயிர் நண்பன் ஆதித்யனுடைய குழந்தை. ரமணன் திகத்து போய் அமர்ந்து விட்டான். எதிர்பாராத கைலாஷின் இந்த வாக்குமூலம் அவன் வாயை மூட வைத்து விட்டது. கேளுங்கள் ரமணன். தேனிக்கு பக்கத்தில் இருக்கும் ஆண்டிப்பட்டி தான் என் பிறந்த ஊர். எனக்கு அப்பா அம்மா இல்லை. என் வயதான தாத்தா என்னை வளர்த்தார்.
ரமணன் அனுதாபத்துடன் கேட்டுக்கொண்டிருக்க கைலாஷ் தன் கடந்த காலத்தை சொல்ல ஆரம்பித்தான். தாத்தாவால் வேலை செய்ய முடியாது ரமணன். சின்ன பெட்டிக்கடை வைத்திருந்தார். அதிலிருந்து வரும் வருமானம் எங்கள் 2 பேரின் வாழ்க்கைப்பாட்டிற்கு போதவில்லை. கஷ்டமாக இருந்ததா கைலாஷ்? ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரமணன். அந்த சமயம் எனக்கு கை கொடுத்தவன் தான் ஆதித்யன், என் உயிர் நண்பன். அவரும் உங்கள் ஊர்தானா? ஆமாம். எங்கள் ஊரின் பெருந்தனக்காரரின் மகன், பரம்பரை பணக்காரன். என்னுடன் பள்ளிக்கூடத்தில் ஒன்றாக படித்தான். ஓ, சிறுவயதிலிருந்து சிநேகிதம். 2 பேரும் 1ஆம் வகுப்பிலிருந்து ஒன்றாகவே படித்தோம். ரமணன், உங்களிடம் இதை சொல்வதற்கென்ன? காலையில் சாப்பிட வெறும் நீராகாரம்தான் இருக்கும். மதிய சாப்பாடு ஸ்கூலில் போட்டு விடுவாங்க. ராத்திரிக்கு மட்டும் தாத்தா எதையாவது அடுப்பை மூட்டி ஆக்கி வைப்பார். சொல்லாதீங்க கைலாஷ், கேட்கும் போதே எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. இதை நீங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும் ரமணன். அப்போதுதான் ஏன் நான் ஆதித்யனின் மேல் உயிராக இருந்தேன், ஏன் அவனுடைய காதலிக்கு என் வாழ்வை பணயம் வைத்து அடைக்கலம் கொடுத்தேன், ஏன் அவன் பெற்ற பிள்ளையை தாயில்லாத போது தனியனாக நின்று நான் வளர்க்கிறேன் என்பது உங்களுக்கு புரியும். நீங்கள் சொல்வதும் நிஜம்தான். சொல்லுங்கள். வாரத்தில் 2 நாள்கள் ஸ்கூல் லீவ், கால் பரீட்சை லீவ், அரை பரீட்சை லீவ். இது போன்ற சமயங்களில் சாப்பாட்டிற்கு நான் என்ன செய்திருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரியவில்லை, ரமணன் சங்கடத்துடன் கூறினான். அவனுக்கு இது போன்ற கதைகள் எல்லாம் புதிது. ஆதித்யன் பார்த்து கொண்டான். தோட்டத்திற்கு சாப்பாட்டை அனுப்பச் சொல்லி வீட்டில் சொல்லிவிட்டு என்னை தோட்டத்திற்கு கூப்பிட்டு கொண்டு போய் விடுவான். மதிய சாப்பாட்டை அவன் புண்ணியத்தில் வயிறார சாப்பிடுவேன். எனக்கு இதெல்லாம் தெரியாது கைலாஷ். பிறக்கும் போதே வசதியான வீட்டில் கை நிறைய சம்பாதிக்கும் தகப்பனுக்கும் பார்த்து பார்த்து கவனித்து கொள்ளும் தாய்க்கும் மகனாக பிறந்தவங்க நீங்க. என் நிலைமை உங்களுக்கு தெரியாதுதான். வருத்தப்படாதீங்க கைலாஷ். நான் வருத்தப்பட்டதே இல்லை ரமணன். கிடைக்கும் பற்றுக்கோட்டை பற்றி கொண்டு வாழ்வில் மேடேறி விட துடித்தேன். ஆதித்யனின் நட்பு எனக்கு கை கொடுத்தது. ஒரு முறை போட்ட யூனிஃபார்மை அப்படியே எனக்கு கொடுத்துவிட்டு அவன் வேறு வாங்கி கொள்வான். ஏன் புதிதாய் வாங்கி தரலாமே? அவன் வீட்டில் விடமாட்டாங்க. ஆனாலும் அவனுடைய பாக்கெட் மணியில் எனக்கு நோட்டு, புத்தகம், பேனா, ஸ்கூல் பை எல்லாம் வாங்கி கொடுப்பான். சின்ன வயதிலேயே என்ன ஒரு தாராள மனசு! அதனால்தான் அப்படி இருக்க முடியும் ரமணன். நான் உள்ளூர் ஸ்கூலில் +2 படித்து முடித்து விட்டேன். அது கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். என் ஸ்கூலில் மட்டுமில்லை, மாவட்டத்திலேயே நான் முதல் மாணவனாக வந்தேன். வெரி குட். அப்போதுதான் என் தாத்தா இறந்து விட்டார். ஐம் சாரி. எனக்குன்னு இருந்த ஒரே சொந்தமும் போன போது என் நண்பன் எனக்கு எல்லாமுமாக நின்றான். ரியலி ஹீ இஸ் கிரேட். மேலே படிக்க எனக்கு இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடைத்திருந்தது. ஆதித்யனுக்கும் அதே காலேஜில் இடம் கிடைத்தது. இங்கேயும் அவர் உதவி செய்தாரா? முழு உதவியும் அவன்தான் செய்தான். அவனுடைய காலேஜ் ஃபீஸை கட்டும்போது எனக்கும் சேர்த்து கட்டிவிடுவான். ஹாஸ்டல் ஃபீஸும் அப்படிதான். 2 பேரும் ஒரே ரூமில் தான் தங்கியிருந்தோம். அவனுக்கு துணிகள் வாங்கும்போது எனக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்து விடுவான். இப்போது பழையதை கொடுக்கவில்லை போல. இங்கே அவன் வீட்டினரின் கண்காணிப்பு இல்லையே. ஷியோர். அதனால் அவன் தன் விருப்பப்படி என் செலவுகளை பார்த்து கொள்ள முடிந்தது. அவன் கேட்டதும் கேட்டதை விட அதிகமாக கொடுக்கும் வீடு அவனுக்கு இருந்தது. அவன் தயவில் நான் படிப்பை முடித்தேன். எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலையும் கிடைத்தது. ஆதித்யன் எங்கள் ஊரில் சொந்தமாக கரும்பு மில் ஒன்றை ஆரம்பித்தான். நாங்கள் இருவரும் பிரிந்தோம். கதை கேட்கும் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த ரமணன் சஸ்பென்ஸ் தாங்காதவனாய் அப்புறம் என்று தூண்டினான். நான் சென்னைக்கு வந்தேன். வேலை பார்த்து கொண்டே ஈவினிங் காலேஜில் சேர்ந்து மேலே படித்தேன். என் தகுதிகளை உயர்த்தி கொண்டேன். என் சம்பளமும் உயர்ந்தது. தனியால் அதிக செலவு செய்து பழக்கம் இல்லாதவன். சேமிப்பு சேர்ந்து மேலே கொஞ்சம் லோனை போட்டு சொந்தமாய் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினேன். அடுத்து கார். சொந்த அப்பார்ட்மெண்ட், சொந்த கார், கலக்கிட்டீங்க போங்க. அப்போதுதான் அழகான ஒரு மாலை நேரத்து மழை சாரலில் உன் அக்காவை சந்தித்தேன். ஓ, அதனால்தான் அந்த பாட்டை கேட்டதும் அக்கா அசையாமல் உட்கார்ந்து விடுகிறாளா? எந்த பாட்டு? அந்திமழை பொழிகிறதுன்ற அந்த பாட்டு தானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் பாடி காட்டினேன். யாரிடம்? வேறு யாரிடம்? உன் அக்காவிடம்தான். பேச்சின் போக்கில் ரமணன் இயல்பாக கைலாஷை நீங்க என்று மரியாதையாக அழைத்தான். அதே நேரத்தில் கைலாஷ் ரமணனை நீ வா போ என்று உரிமையுடன் அழைக்க ஆரம்பித்து விட்டான். நானும் துர்காவும் ஒருவரை ஒருவர் காதலிக்க ஆரம்பித்தோம்.
அப்போதுதான் ஒரு நாள் நள்ளிரவில் ஆதித்யன் ரோஜாவோடு என் அப்பார்ட்மெண்ட்டிற்கு ஓடி வந்தான். ரமணனுக்கு திரைப்படம் ஒன்றை பார்க்கும் உணர்வு வந்துவிட்டது. கைலாஷின் வாழ்வில் நடந்த விறுவிறுப்பான சம்பவங்கள் தன் வாழ்வில் நடக்கவில்லையே என்று அவனுக்கு பொறாமையாக இருந்தது. என்ன ஆனதாம்? ரோஜா நாங்கள் கடைசி வருடம் படித்தபோது முதல் வருடத்தில் சேர்ந்தவள். ஆதித்யன் அவளை ராகிங் பண்ணுகிறேன் பேர் வழின்னு கலாட்டா பண்ணிய போது ஓன்னு அழுது விட்டாள். ஆதித்யன் அப்போதே அவளிடம் கவிழ்ந்து விட்டான். இது எனக்கு அரசல் புரசலாக தெரியும். அப்புறம் நான் சென்னைக்கு வந்த பின்னால் ஆதித்யனுக்கு செல்போனில் அடிக்கடி பேசுவேன். ஆனால் அவன் ரோஜாவை பற்றி என்னிடம் எதுவும் சொன்னதில்லை. ஏன் மறைத்தாராம்? அவனுடைய குடும்ப சூழ்நிலை அப்படி ரமணன். அவர்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள். ஜாதிப்பற்று அதிகம் இருக்கும். ரோஜா ஏழை வீட்டு பெண். வேறு ஜாதி வேறு. இது போதாதா? அவன் காதலை வெளியே சொல்லாமல் மறைத்து வைத்தான். அப்புறம் எப்படி வீட்டை விட்டு ஓடி வந்தானாம்? ஆதித்யனுக்கு தாய்மாமன் ஒருவர் இருந்தார். முரட்டு மாமன். அவருடைய பெண்ணிற்கும் ஆதித்யனுக்கும் கல்யாணம் நிச்சயமாகி பத்திரிகை அடிப்பது வரை போய்விட்டது. ஆதித்யன் கல்யாணத்தை மறுத்திருக்கிறான். அவனுடைய மாமனுக்கு விஷயம் தெரிந்துவிட்டது. அவர் ரோஜாவை கொல்ல ஆளை அனுப்பிவிட்டார். என்ன இது? என்னென்னவோ சொல்றீங்களே. இதெல்லாம் எங்கள் ஊர் பக்கம் சகஜமாக நடக்கும் விஷயம். நீ பட்டணத்துக்காரன், உனக்கு புதிதாக தெரியும். அப்புறம் என்ன ஆச்சா? ஆதித்யனுக்கு விஷயம் தெரிந்து ரோஜாவை தேடி ஓடியிருக்கிறான். கடைசி நிமிடத்தில் ரோஜாவை காப்பாற்றி கையில் பிடித்து கொண்டு சென்னைக்கு ஓடி வந்து விட்டான். நீங்கள் என்ன செய்தீங்க? முதல் வேலையாய் அவங்க 2 பேருக்கும் கோயிலில் கல்யாணத்தை நடத்திவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டேன். பரவாயில்ல, வேறு என்ன செய்ய? பஞ்சையும் நெருப்பையும் என் அப்பார்ட்மெண்ட்டில் ஒன்றாக வைத்திருந்தேன். பற்றி கொண்டால் பழிப்பாவம் யாருக்கு? எனக்கு தானே. அதை சொல்லுங்க. ரோஜா கன்சீவ் ஆகிவிட்டால் ஆதித்யனுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டேன். எல்லாம் நல்லபடியாக போய் கொண்டிருந்த போதுதான் அது நடந்தது. என்ன ஆச்சு? ஆதித்யன் இறந்து விட்டான் ரமணன். என்னவோ ஆண்டாண்டு காலமாய் ஆதித்யன் அறிந்தது போன்றதொரு தவிப்பு ரமணனுக்குள் உருவானது. குரல் கம்ம இதை சொன்ன கைலாஷின் விரல்களை பிடித்து ஆதரவு தரும் விதத்தில் அழுத்தினான் ரமணன். எப்படி ஆனது? தெரியவில்லை. ரோட்டில் அடிபட்டு கிடந்தான். லாரி அடித்து விட்டதா இல்லை ஆள்கள் தான் தீர்த்து கட்டி விட்டார்களான்னு தெரியவில்லை. ஆள்களா? ரமணனின் மாமா முரடர். யாருக்கும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டார். கல்யாண மேடை வரைக்கும் வந்து நின்று போன மகளின் கல்யாணம் அவரை பாதித்திருக்கலாம். அதற்காக இப்படியும் செய்வாங்களா? இது யூகம்தான். கண்ணால் பார்த்த சாட்சி யாரும் இல்லையே. ரோஜா இதை எப்படி தாங்கிக்கிட்டாங்க? அழுதாள். தானும் செத்துப்போவதாக கூறினாள். நான் தான் அவளை தடுத்து நிறுத்தினேன். அவங்களை பற்றி ஆதித்யனின் வீட்டிற்கு தெரியுமா? தெரியாது. அவங்களுக்கு நான் இங்கே இருப்பதே தெரியாது. நீங்களும் ஆதித்யனும் திக் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறீங்க. அப்புறம் உங்களை தெரியாமல் எப்படி போகும்? கைலாஷின் இதழ்களில் கேலி புன்னகை ஒன்று உதித்தது. அது அப்படித்தான் ரமணன். அவங்க என்னை ஒரு மனிதனாகவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்புறம் எப்படி ஆதித்யனின் நண்பனாக என்னை கன்சிடர் பண்ணுவாங்க? ஏன்னா நான் ஏழை. அதுதான் காரணம். ஏழையிலும் நான் பரம ஏழை. என்னை போய் அவர்கள் ஆதித்யனின் நண்பனாக ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க. இது என்ன அநியாயம்? ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள் இதெல்லாம் வராதே சார். எங்கள் ஊரில் வரும். அதனால்தான் ஆதித்யன் ரோஜாவோடு என்னை தேடி வந்தான். அப்போதும் அவர்கள் ஆதித்யனை சென்னையில் தேடும்போது தனியாக தான் பார்த்திருக்கிறார்கள். ரோஜாவை பற்றியோ ஆதித்யனும் அவளும் கல்யாணம் பண்ணி கொண்டதை பற்றியோ என்னை பற்றியோ தெரிந்திருந்தால் என்னையும் ரோஜாவையும் தேடி வராமல் விட்டு வைத்திருக்க மாட்டார்கள். ரமணன் விழிவிரிய கேட்டுக்கொண்டிருந்தான். அது பின்னிரவு தொடங்கி கொண்டிருந்த நேரம். இரவுக்கே உரிய இதமான காற்றும் அழகான அமைதியும் அவர்களை அரணாக சூழ்ந்திருந்தன. ரமணன் அந்த அமைதியை கலைத்தான். ஆதித்யனின் வீட்டிற்கு அவர் இறந்து விட்டது தெரியுமா? தெரியும். யார் சொன்னது? நீங்கள் சொன்னீர்களா? இல்லை ரமணன், எனக்கு அதுதான் சந்தேகமாக இருந்தது. ஆதித்யனை காணோம்னு ரோஜா அழுதாள். நான் அப்போதுதான் கம்பெனியில் வேலை முடித்துவிட்டு திரும்பி வந்திருந்தேன். ரோஜா சொன்னதை கேட்டதும் உடனடியாக காரை எடுத்துக்கொண்டு ஆதித்யனை தேடி போனேன். அவன் இறந்து கிடந்த இடத்தில் கூட்டம் இருந்தது. விலக்கி பார்த்தால் அது ஆதித்யன். நான் வாய்விட்டு கதறும் முன்னால் அவனுடைய மாமா கதறிக்கொண்டு அவன் பக்கத்தில் போய் விழுந்தார். அவரும் அப்போதுதான் வந்தாராம். அது எப்படி கரெக்டாக அங்கே அப்போது வர முடியும்? அதனால்தான் நான் அவர் மேல் சந்தேகப்படுகிறேன். ஆதித்யனின் வீட்டிலிருந்து வந்து அவனுடைய உடலை வாங்கி கொண்டு போய்விட்டாங்க.
ஆக்சிடென்ட்னு போலீஸ் கேஸை பதிவு பண்ணிவிட்டாங்க. நான் வந்த சூடு தெரியாமல் யார் கண்ணிலும் படாமல் நழுவி வந்து விட்டேன். ஏன் அப்படி செய்தீங்க? நிச்சயமாய் என்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அப்படி வரவில்லை. ரோஜாவை காப்பாற்ற வேண்டாமா? அவளுடைய வயிற்றில் என் ஆதித்யனின் குழந்தை இருந்ததே, அதை காப்பாற்ற வேண்டாமா? என் ஆதித்யன், என்ன மாதிரியான நட்பு இது என்று ரமணன் சிலிர்த்து போனான். நினைத்ததை சொன்னபோது கைலாஷ் கடந்த கால நினைவுகளுக்கு சென்றவனாக தொலைதூரத்தில் தெரிந்த கடல் அலைகளை பார்த்தபடி பதில் கூறினான். அவன் என் ஆதித்யன்தான் ரமணா. தாய் தகப்பன் இல்லாத எனக்கு இரண்டுமாக அவன் இருந்தான். இன்றைக்கு தாய் தகப்பன் இல்லாத அவருடைய குழந்தைக்கு நீங்க தாயும் தகப்பனுமாக இருக்கிறீங்க. இதுவும் கடவுளின் சித்தம் போல இல்லையா அத்தான்? ரமணனின் வார்த்தைகளினால் கண்கள் கசிந்த கைலாஷ் அவன் அத்தான் என்று அழைக்கவும் உடல் சிலிர்க்க அவனை பார்த்தான். என்ன சொன்னாய் ரமணா? அத்தான் என்று சொன்னேன். என்னையா அப்படி சொன்னாய்? உங்களை சொல்லாமல் வேறு யாரை சொல்வேன்? எப்படி ரமணா, என்னை பார்க்க வரும்போது கொலை வெறியோடு வந்தாய்? இப்போது உங்களின் கால்களில் விழுந்து வணங்க வேண்டும் போல இருக்கிறது அத்தான். என்ன மாதிரியான மனிதர் நீங்கள்? யூ ஆர் சோ கிரேட் அத்தான். இவ்வளவு உயர்வாக நீ என்னை நினைக்கும்படி நான் அப்படி என்ன செய்துவிட்டேன்? நன்றி மறப்பது நன்றென்றுன்னு வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். அதே வள்ளுவரே என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு என்றும் சொல்லியிருக்கிறார். நீங்க நன்றி மறக்கவில்லையே அத்தான். நன்றி மறந்து என்னால் எப்படி இருக்க முடியும் ரமணா? ஆதித்யன் இல்லாவிட்டால் இந்த கைலாஷ் இல்லை. அவனுடைய அன்பும் ஆதரவும் நட்பும் இல்லாமல் போயிருந்தால் நான் வாழ்க்கையின் ஓட்டத்தில் காணாமல் போயிருப்பேன். இப்படி படித்து முன்னேறி உயர்ந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டேன். செஞ்சோற்று கடன் பட்டானாம் மகாபாரதத்தில் அந்த கர்ணன். அதுபோல் நீங்களும் ஆதித்யனிடம் நன்றி கடன் பட்டு விட்டீர்கள். ஆமாம், செஞ்சோற்று கடன் தீர்க்கத்தான் நான் பின்வாங்கி என்னை மறைத்து கொண்டு ரோஜாவை காப்பாற்ற ஓடினேன். அந்த துரியோதனன் கர்ணனுக்கு நாடு கொடுத்தான், நட்பை கொடுத்தான். என் ஆதித்யன் அதற்கும் மேலே அன்பை அள்ளி அள்ளி கொடுத்தான் ரமணா. தேரோட்டியின் மனைவி ராதையின் தாய்ப்பாசமாவது கர்ணனுக்கு கிடைத்ததே, எனக்கு அதுவும் கிடைத்ததில்லையே. அந்த இரண்டையும் என் ஆதித்யன்தான் எனக்கு கொடுத்தான். இது ஒரு வகையான பந்தம். மனதில் இருப்பதை எல்லோராலும் எல்லோரிடமும் சொல்லிவிட முடியாது. சொல்லி அழும்போது வெளிப்படும் வார்த்தைகளின் கனத்தை, அது வெளிப்படுத்தும் உணர்வுகளின் மதிப்பை புரிந்து கொண்டு அதற்கு கௌரவம் கொடுக்கும் நபரிடம்தான் அவற்றை சொல்லி அழ முடியும். கைலாஷ் பிறந்ததிலிருந்து தனிமைப்பட்டான். அவனுக்கு எல்லாமுமாக இருந்த ஆதித்யனின் அகால மரணத்தை பற்றிய செய்தியை அவனுடைய உயிரில் கலந்துவிட்ட காதலியிடம் பகிர்ந்து கொள்ள துடித்தான். ஆனால் துர்கா கைலாஷை தவறாக நினைத்து வெறுத்து ஒதுங்கிவிட்டாள். கைலாஷ் தன் துக்கங்களை சோகங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் இதயத்தில் பூட்டி வைத்து கொண்டான். மடை திறந்த வெள்ளம் போல் இன்று ரமணனிடம் கைலாஷ் கொட்டி கொண்டிருக்கும் மன உணர்வுகளை துர்காவிடம் கொட்டிவிடதான் அவன் துடித்தான், தவித்தான், போராடினான். ஆனால் துர்கா தன் செவிகளை மூடிக்கொண்டாள். வேறு வழி தெரியாமல் கைலாஷ் அவளை பிரிந்து பெங்களூர் சென்றான். நான் வேறு என்ன செய்ய முடியும் ரமணன்? ஆதித்யன் குடும்பம் பணத்தில் மட்டுமல்லாமல் அளவிலும் பெரியது. அவனுக்கு அண்ணன்கள் 2 பேர், ஒரு அக்கா என்று 3 உடன்பிறப்புகள் இருக்கிறாங்க. இவன்தான் கடைக்குட்டி. அதனால் எல்லோருக்கும் செல்லம். என்ன ஒன்று, மற்றவர்கள் எல்லாம் அந்தஸ்து பார்த்து பழக, இவன் மட்டும் கடைநிலையில் கிடந்த என்னை கைதூக்கி விட்டு என்னிடம் உயிராய் பழகினான். சென்னையில் நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க அத்தான். கிராமத்து பக்கம் அப்படி இருக்க மாட்டாங்க ரமணன். ஆதித்யனின் குடும்பத்தில் அவன் மரணம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. கொஞ்ச நாள் அழுவார்கள், அப்புறம் மறந்து விடுவார்கள். ஆனால் ரோஜா ஆதித்யனை நம்பி அவன் பின்னே ஓடி வந்தவள். அவனுடைய குழந்தையை வயிற்றில் சுமப்பவள். அவளை நான் பார்த்தாக வேண்டாமா ரமணன்? கட்டாயம் பார்க்க வேண்டும் அத்தான், அது உங்கள் கடமை. அந்த கடமையை தான் நான் செய்தேன். ஆதித்யன் ஊருக்கு போயிருப்பதாக கொஞ்ச நாள் சொன்னேன். ரோஜா தானும் அவனை தேடி அவன் ஊருக்கே போவதாக சொல்லி கிளம்பி விட்டாள். அட கடவுளே! இவள் வயிற்றில் குழந்தையோடு அங்கே போய் நின்றால் என்ன ஆகும்? வேற்றினத்து பெண் வயிற்றில் அவங்க வீட்டு வாரிசு வளர்வதை வெளியே மூடி மறைக்க பார்ப்பாங்க. அவளுடைய உயிருக்கு ஆபத்து வந்துவிடும். அவளை உயிருடன் விட்டு வைக்க மாட்டாங்க. எனக்கு என்னமோ நீங்க ஆதித்யனின் அம்மாவிடம் பேசி பார்த்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது அத்தான். 1000 தான் இருந்தாலும் தாய் மனது. மகனின் பிள்ளையை பார்த்தால் அவங்க மனம் ஆறும் இல்லையா? நானும் அதையே தான் நினைத்தேன். ஆனால் ரோஜாவை கர்ப்பிணியாக கூப்பிட்டு கொண்டு போவதை விட கையில் குழந்தையோடு கூப்பிட்டு கொண்டு போவது பெட்டர்னு தோன்றியது. அது ரோஜாவுக்கும் பாதுகாப்பு.
ஆதித்யனின் குழந்தையின் முகத்தை பார்த்து விட்டால் அந்த குழந்தையின் அம்மாவை அழிக்க தோன்றாது இல்லையா? எல்லா வகையிலும் யோசித்து செயலாற்றியிருந்த கைலாஷின் புத்தி கூர்மையை எண்ணி வியந்து கொண்டான் ரமணன். ரோஜாவிடம் எப்படி அத்தான் ஆதித்யன் இல்லாததை சொன்னீங்க? வேறு வழியில்லை ரமணா, உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. சொல்லிவிட்டேன். அவங்களால தாங்கி கொண்டிருக்க முடியாதுதான். ஆனால் வேறு வழி இல்லையே. எப்படி அவங்களை சமாளித்தீங்க? குழந்தையை நினைவுபடுத்திதான். வேறு என்ன சொல்ல முடியும்? அப்படி ஒரு நாள் ரோஜா அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் போது நான் சமாதானப்படுத்தி கொண்டிருந்தேன். அந்த நேரம் பார்த்து உன் அக்கா அங்கு வந்து விட்டாள். ரோஜாவும் நானும் பேசிக்கொண்டிருந்ததை தவறாக புரிந்து கொண்டு விட்டாள். நீங்கள் அப்படி என்னதான் பேசிக்கொண்டிருந்தீங்க அத்தான்? அதை ஏன் கேட்கிறாய்? சொன்னால் நீ சிரித்து விடுவாய். அதெல்லாம் மாட்டேன். அதை கேட்ட பின்பு சொல்லு. நீங்க சொல்லுங்க, நான் சிரிப்பு வருகிறதான்னு பார்க்கிறேன். ரோஜா இந்த உலகத்தில் அவளுக்கு துணையாக யார் இருக்காங்கன்னு கேட்டு அழுதாள். உடனே நீங்க நான் இருக்கிறேன் உனக்குன்னு சொல்லியிருப்பீங்க. கரெக்டு தானே அத்தான்? கரெக்ட். சும்மாவும் சொல்லவில்லை, கடைசி வரை நான் இருப்பேன்னு சொன்னேன். கிழிஞ்சது போங்க. இதை கேட்டுவிட்டு எந்த காதிலே தான் பேசாமல் இருப்பாள்? யாருக்காக நான் உயிர் வாழணும்னு கேட்டு ரோஜா அழுதாள். அதற்கு நான் உன் வயிற்றில் வளரும் பிள்ளைக்காக உயிர் வாழ வேண்டாமான்னு கேட்டேன். கேட்டதை சரியாக கேட்டு வைத்திருக்க வேண்டாமா? உன் வயிற்றில் வளரும் என் நண்பனின் குழந்தைக்காக உயிர் வாழ வேண்டாமான்னு கேட்டால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. இப்படியா மொட்டை தாத்தா குட்டையில் விழுந்தான் என்பது போல் கேட்டு வைப்பாங்க? பின்னால் உன் அக்கா நின்று கொண்டிருக்கிறாள் என்று நான் கனவா கண்டேன். அது சரி, அக்கா பின்னால் நின்றதுதான் உங்களுக்கு தெரியாது. பகலில் பக்கம் பார்த்து பேசுன்னு ஒரு பழமொழி இருக்கே, அதுவுமா உங்களுக்கு தெரியாது? தமக்கையின் காதலன் தூயவன் என்று அறிந்துவிட்ட மகிழ்ச்சியில் ரமணன் கைலாஷை மடக்கி மடக்கி கேள்வி கேட்டு கொண்டிருந்தான். இதையெல்லாம் யார் சொல்லித்தர வேண்டும்? தாய் சொல்லித்தர வேண்டும். எனக்கு தாய் இல்லை. தாய்க்கு பின் தாரம் தானே சொல்லித்தர வேண்டும். அவளோ தவறாக புரிந்து கொண்டு ஓட்டம் பிடித்து விட்டாளே. அக்காவுக்கு ஒல்லியான உடல்வாகு, அதனால் ஈஸியாக ஓட்டப்பந்தயம் வைப்பாள். அவளுடன் ஓடி பிடித்து விளையாட உங்களால் முடியாதுதான். அடுத்து என்ன பேசி வைத்தீங்க? என் குழந்தை இந்த நிலைமையில் பிறக்கிறதேன்னு சொல்லி ரோஜா அழுதாள். பாவம், அவங்க துயரம் அவங்களுக்கு. உன் குழந்தைக்கு நான் பாதுகாப்புன்னு நான் சொல்லி வைத்தேன். வெரி குட். இதையும் அக்கா கேட்டு விட்டாளா? கைலாஷ் அழமாட்டாத குறையாக ஆமாம் சாமி போட ரமணன் சிரித்து விட்டான். இந்த சோக கதையிலும் உங்கள் நிலைமையை நினைத்தால் எனக்கு சிரிப்புதான் வருகிறது அத்தான். உங்களுக்கு கல்யாணமாகி உங்கள் பொண்டாட்டி வந்துவிட்டால் இதற்கு ஒப்புக்கொள்வாளான்னு ரோஜா கேட்டாள். பாவம், கவலையில் அவங்களும் பேச தெரியாமல் பேசிவிட்டாங்க போல. நான் அதற்கும் யார் ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் உன் வயிற்றில் வளரும் குழந்தையை வளர்த்தே தீர்வேன்னு சொன்னேன். வீர சபதம்தான் போட்டிருக்கீங்க. அது இவ்வளவு வில்லங்கத்தையும் கொண்டு வந்து விட்டது. சிக்கலான நூலை பிரிக்கலாம், பிரிக்கவே முடியாமல் சிக்கலாக்கிவிட்டு அதன் நடுவில் மாட்டிக்கொண்டு விழித்து கொண்டு இருக்கிறீங்க. இதை எப்படி சரி பண்ணுவதுன்னு தான் எனக்கும் புரியவில்லை. சின்ன நூல்கண்டா நம்மை சிறைப்படுத்துவது? அத்தான் வேண்டாம். சிவசங்கரியின் கட்டுரை டைட்டிலை சொல்லிவிட்டால் மட்டும் சிக்கலான நூல்கண்டிலிருந்து நீங்கள் வெளியே வந்து விடுவீங்களா? பின்ன என்னை என்னதான் செய்ய சொல்கிறாய் ரமணா? நானும் உன் அக்காவின் பின்னாடி டாமி போல அலைந்து பார்த்து விட்டேன். அவள் மசியவில்லை. டாமியா? யார் அது? பக்கத்து வீட்டு நாய்க்குட்டியின் பெயர் அது. சிரிக்க வைக்காதீங்க அத்தான். ஃபோன் மேல் ஃபோன் போட்டு பார்த்து விட்டேன். என் நம்பரை பார்த்தாலே கட் பண்ணி விடுவாள். அதற்காக அப்படியே விட்டு விடுவதா? யார் விட்டது? ரோஜாவை சென்னையில் என் அப்பார்ட்மெண்ட்டிலேயே பாதுகாப்பாக தங்க வைத்துவிட்டு நான் மட்டும் பெங்களூரு போய் வேலையை பார்த்தேன். வீக்கெண்டில் வந்து விடுவேன். ஏன்? அவளோடு பெங்களூரு போய் ஒரே வீட்டில் எப்படி இருப்பது? நான் அவளுக்கு காவலன்தான். என் நண்பனின் மனைவி எனக்கு தங்கைதான். ஆனால் அறியாத ஊரில் அவளையும் என்னையும் இணைத்து பேச மாட்டார்களா? அதையே சென்னையில் பேச மாட்டார்களா? மாட்டார்கள். ஏன்? ஏனென்றால் சென்னையில் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களில் எனக்கு பழக்கமானவங்க எல்லோருக்கும் ஆதித்யனை பற்றியும் ரோஜாவை பற்றியும் தெரியும். ஆதித்யன் இறந்து போய்விட்ட விவரமும் தெரியும். அவங்களுக்கு ரோஜாவின் மேல் பரிதாபம் உண்டு. இந்த விவரங்களை முதலிலேயே அக்காவிடம் சொல்லி இருந்தால் அவளுக்கும் ரோஜாவின் மேல் பரிதாபம் வந்திருக்கும் இல்லையா? தப்புதான் ரமணன். நான் அவளிடம் இதை பற்றி சொல்லியிருக்க வேண்டும்தான். ஆதித்யன் ரோஜாவை இழுத்து கொண்டு வந்துவிட்டான். நண்பனின் பர்சனலை பற்றி காதலியிடம் சொல்ல வேண்டாம் என்று நினைத்தேன்.